அனைவருக்கும் வணக்கம். கோஜன் அபாகஸ் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. கோஜன் அபாகஸ் அப்படின்றது குழந்தைகளுக்கு அபாகஸ் பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். முதல்ல அபாகஸ் பயிற்சினா என்ன? குழந்தைகளுக்கு இதனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அபாகஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கணக்கிடும் கருவி, ஒரு கவுண்டிங் டிவைஸ். இன்னைக்கு நம்ம கால்குலேட்டர், கம்ப்யூட்டர் அது மாதிரி நிறைய மாடர்னா யூஸ் பண்றோம் இல்லையா? அதுபோல ஆரம்ப காலங்கள்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவி தான் இந்த அபாகஸ் அப்படின்றது. இதுல ஆ எண்ணிக்கையின் அடிப்படையில பேசிக் அரித்மெடிக் ஆப்பரேஷன் சொல்லக்கூடிய அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே எண்ணிக்கையை பேஸ் பண்ணி நம்ம பண்ற ஒரு முறை தான் இந்த அபாகஸ் முறை. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்ப காலங்கள்ல அதாவது இந்த மனிதன் தோன்றிய காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணிக்கை அப்படின்றது ஒரு விஷயம் இருந்தது. அதாவது கவுண்டிங் எல்லாமே கவுண்ட் பண்ணி பார்க்க முடியும். ஒரு மாடு இருக்கு அப்படின்னா 5 மாடு இருக்கு, 6 மாடு இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ண முடியும். அதேபோல மரங்கள எண்ணி பார்க்க முடியும். எல்லாமே வந்து கவுண்ட் பண்ண முடியும். ஆனா, எண்களுக்கு ஒரு உருவம் கிடையாது. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற 1, 2, 3 இந்த நம்பர் சிஸ்டம்லாம் கிடையாது அப்போ. அப்ப ஆரம்பத்துல எப்படி சார் வந்து கணக்கு பண்ணாங்க? எப்படி வந்து கூட்டல் பண்ணாங்க? எப்படி கழித்தல் பண்ணாங்க அப்படின்னா, ஆரம்பத்துல வந்து அ கை விரல்கள் வச்சு எண்ணுவாங்க. 1, 2, 3 அப்படின்னு இன்னைக்கும் நம்ம பள்ளிகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, கை விரல்கள் வச்சு தான் நம்ம ஆரம்பத்துல சொல்லிக் குடுக்குறோம். ஸோ 4 + 4 மொத்தம் 8 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், இது மாரி அ விரல்கள வச்சு சொல்லி தரோம். ஆனா விரல்கள வச்சு சொல்லி தரும்போது அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. ஏன்னா நம்ம கைகள்ல 10 விரல் தான் இருக்கு. காலும் சேர்த்தா கூட 20 விரல் தான் இருக்கும். அதுக்கு மேல பெரிய எண்கள என்ன பண்ண முடியாது அவங்களால, கூட்டலோ, கழித்தலோ, பெருக்கலோ அதெல்லாம் செய்ய முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆரம்பத்தில எப்படி சார் பண்ணாங்க அப்படின்னா, விரல்கள் அடிப்படையா பண்ணாங்க. அதுக்கப்புறம் கூழாங்கற்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிளிஞ்சல்கள் இதெல்லாம் வச்சு சொல்லிக் குடுப்பாங்க. மொத்தம் 10 கூழாங்கற்கள் வச்சுட்டு 2 எடுத்துட்டு மிச்சம் பாருங்க 8 தான் இருக்கு. இப்படிதான் கழித்தல் பண்ணணும், இப்படிதான் கூட்டல் பண்ணணும், இப்படிதான் பெருக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆரம்பத்தில சொல்லிக் குடுத்தாங்க. இது வந்து ஒரு முறையா ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அரித்மெடிக் ஆப்பரேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா, இதனுடைய அடிப்படை தான் அடுத்து கவுண்டிங் டிவைஸா ஒண்ணு உருவாகுது. அந்த கவுண்டிங் டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அபாகஸ். இந்த அபாகஸ் தான் முதல் முதல் உருவான ஒரு கால்குலேட்டர் சொல்லலாம். இல்ல ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து முதல்ல அபாகஸ் ஒரு மணி சட்டத்துல வந்து ஒரு சட்டத்துல மணிகள கோத்துட்டு, இதே மெத்தட்ல கூட்டுறதல், கழித்தல் அப்படி சொல்லிட்டு எண்ணிக்கை அடிப்படையிலே. ஸோ மொத்தம் 3 மணிகள் இருந்தா 3 வேல்யூ, அதுக்கப்புறம் 4 இருந்தா 4 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஒரு முறைய வந்து கன்டின்யூ பண்றாங்க. இப்படி ஆரம்ப கட்டத்துல அபாகஸா இருந்தது தான். அதுக்கப்புறம் டிஜிட்டலா மாறும்போது கால்குலேட்டர், கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பல பரிணாமம் இன்னைக்கு எடுத்திருக்கு. சரி. இப்போ இவ்ளோ டெக்னாலஜி வந்துடுச்சு. இப்ப நம்ம திருப்பி அபாகஸ் சொல்லி தரணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அபாகஸ் மூலமா இந்த அரித்மெடிக் ஆப்பரேஷன் சொல்லிக் குடுக்கும்போது, நம்ம மூளைக்கு ஒரு பயிற்சி கிடைக்குது. ஆ பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி பண்றோம். உடற்பயிற்சி எதுக்கு பண்றோம் அப்படின்னா, நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும், உடல் வலிமையா இருக்கிறதுக்கும் நம்ம வந்து உடற்பயிற்சி பண்றோம் இல்லையா? அதேபோல மனதுக்கு வந்து யோகா, தியானம் இது மாரி சில பயிற்சிகள்லாம் பண்றோம். ஆனா, இந்த மூளைக்குன்னு தனிப்பட்ட முறையில எதனா பயிற்சி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பயிற்சி இப்போதைக்கு அபாகஸ் மட்டும் தான். அதுவும் இந்த அபாகஸ் பயிற்சி கூட பார்த்தீங்கன்னா, இந்த மூளைக்கான பயிற்சின்றதுனால, அது ஒரு 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு குடுத்தா தான் பெனிஃபிட்டா இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய மூளை வளர்ச்சி 80% 12 வயசுக்குள்ளேயே எட்டிடும். ஸோ 80% வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 12 வயசுக்குள்ளேயே அவங்களுக்கு எட்டுறதுனால, அந்த நேரத்தில இந்த அபாகஸ் பயிற்சி குடுக்கும்போது, அவங்க மூளையுடைய செல்கள் வந்து தூண்டப்பட்டு, அதனுடைய திறன் வந்து அதிகமாகும். அதாவது மூளையுடைய திறன் வந்து அதிகமாகும். நீங்க குழந்தை பருவத்திலேயே மூளையோட திறன அதிகப்படுத்திட்டீங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் அவங்க ஃப்யூச்சர்ல எவ்வளோ படிச்சாலும் சரி, அத ஞாபகம் வச்சுக்கிறதா இருக்கட்டும், திறமையா வந்து வாழ்க்கைய கையாள்றதா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய விஷயங்கள சாதாரணமா பண்ணுவாங்க. இப்ப பொதுவா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 10 கிலோ வெயிட் தூக்கக்கூடிய ஒரு மனிதர கூப்ட்டு ஒரு 5 கிலோ வெயிட் தூக்க சொன்னா எளிமையா தூக்கிடுவாரு. ஆனா அவரு ஒரு 20 கிலோ தூக்க சொன்னோம்னா கஷ்டப்படுவார். அவரு 20 கிலோ தூக்குற அளவுக்கு பிராக்டிஸ் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்டின்னா, 10 கிலோ சாதாரணமா இருக்கும். 15 கிலோ சாதாரணமா இருக்கும் இல்லையா? அதே போல தான். நம்ம மூளைய வந்து எந்த அளவுக்கு பயிற்சி பண்ணி, அத வந்து பலப்படுத்தி வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு மூளைக்கு நெறைய நம்ம என்ன பண்ண முடியும் அப்டின்னா, தகவலை உள்ள அனுப்பி நெறைய ப்ராசஸ் பண்ண முடியும். அப்போ அபாகஸ் பயிற்சி என்ன பண்ணுது அப்டின்னா, முக்கியமா அது குடுக்கக்கூடிய பயிற்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூளைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புலன்களுக்கான பயிற்சியா அபாகஸ் இருக்கும். ஏன்னா, அந்த கான்சன்ட்ரேஷன் பவர். இப்ப நீங்க கால்குலேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நம்பர தட்டிட்டே இருப்பீங்க. ஏதோ யோசிக்கலாம். ஆனா, இங்க கவுண்டிங் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கான்சன்ட்ரேஷனா பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ குழந்தைகளுக்கு வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் பவர் வளருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அபாகஸ் மூலமா தான். ஏன்னா, அந்த கான்சன்ட்ரேஷனா நம்பர்ஸ வந்து கவுண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அத மூளையில வந்து கால்குலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப மூளைக்கும் பயிற்சி நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷனும் வளருது. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப அபாகஸ்ல அந்த லிசனிங் ஸ்கில்ஸ் அதாவது கேட்கக்கூடிய திறன். இன்னைக்கு நம்ப குழந்தைகளோட பெரிய பிரச்சனை என்னன்னா,
சும்மா பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம சொல்றத கேட்கிற மாரி இருக்கும். ஆனா, எங்கேயோ யோசனை இருக்கும். அப்ப அவங்க கேட்கும் திறன் வந்து காதுகள் சரியா இருந்தாலும், அவங்க கான்சன்ட்ரேஷன் இல்லாதனால, அவங்களோட லிசனிங் கெப்பாசிட்டி குறைவா இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நெறைய விஷயங்கள வந்து லைஃப்ல பிரசன்ட்ல எல்லாமே மிஸ் பண்றாங்க இல்லையா? அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அபாகஸ்ல நெறைய எண்கள வந்து நாங்க பிராக்டிஸ் குடுத்துட்டே இருப்போம். நெறைய எண்கள சொல்லிட்டே இருப்போம். அந்த எண்கள காதுகள் வழியா கேட்டுட்டே இருக்கணும். உள்ள வந்து பிரெயின்ல அத வந்து கவுண்டிங்கா பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரே நேரத்தில அவங்களுக்கு லிசனிங் கெப்பாசிட்டியும் வளருது. அதே நேரத்தில மூளையுடைய திறனும் வந்து அதிகமாகுது. இப்ப கான்சன்ட்ரேஷன், லிசனிங் கெப்பாசிட்டி அது மாரி மூளைக்கு நெறைய பயிற்சி குடுத்து என்ன ஆகுதுன்னா, மூளையுடைய திறன் அதிகமாகறனால மெமரி பவரும் அதிகமாயிடும். குழந்தைகளுக்கான மெமரி பவர் வந்து அதிகமாயிடும். அதுக்கப்புறம் அவங்கல முக்கியமான இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அபாகஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ ரைட் பிரெயின் அதாவது வலது மூளையுடைய திறன் வந்து அதிகமாயிட்டு, வலது மூளையும், இடது மூளையும் சமமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். பொதுவா சொல்லுவாங்க இல்லையா? அதாவது மூளை பார்த்தீங்க அப்படின்னா, வலது மூளை வந்து இடது பக்கத்தையும், இடது மூளை வந்து வலது பக்கத்தையும் இயக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அபாகஸ் பயிற்சியும்போது பார்த்தீங்கன்னா, 2 கைகளையுமே வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆப்பரேட் பண்ணும்போது, அவங்க இடது கையும் பயன்படுத்தும்போது வலது மூளையும், வலது கை பயன்படுத்தும்போது இடது மூளையும் சேர்ந்து ஆப்பரேட் ஆகும். பொதுவா வந்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, வலது மூளை வந்து கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது படைப்பாற்றல். இப்போ ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அதே மாரி ஒரு விஷயத்த வந்து புதுசா படைக்கணும். அப்போ ஒரு சயின்டிஸ்ட் மாரியோ, இல்ல புதுசா ஒரு கலைஞர்கள் மாரியோ என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு படைப்பாற்றல் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் அந்த அவங்களுடைய ஒரு திறமைய வந்து வெளிப்படுத்த முடியும் இந்த உலகத்துக்கு. அப்ப படைப்பாற்றல் முக்கியமா இருக்குது அப்டின்னு பார்க்கும்போது, படைப்பாற்றலுக்கு முக்கியமான பகுதி மூளையில பார்த்தீங்கன்னா, வலது பக்க மூளை தான். அப்போ வலது பக்க மூளை வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இடது பக்கத்துக்கு அதிகமா வேல தர்றவங்களுக்கு, வலது பக்க மூளை வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும். பொதுவா இடது கை பழக்கம் உள்ளவர்கள பாருங்க, அவங்களுடைய கிரியேட்டிவிட்டியும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த அபாகஸ் பயிற்சியில என்ன ஆகுது அப்டின்னா, 2 மூளையுமே சமன்படுத்தப்படுது. அப்போ இடது மூலையில என்ன சார் நடக்கும்? லெஃப்ட் பிரெயின்ல என்ன சார் நடக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு அனலிட்டிக்கல் தான். அதாவது ஒரு அரித்மெட்டிக் அது கூட்டல், கழித்தல் இது மாரி தெரிஞ்சுக்கிறது. இல்லன்னா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மெமரி பவரு, மெமரிய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, அத எடுக்கிறது. இந்த மாரி பார்த்தீங்க அப்டின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறது தான் வந்து லெஃப்ட் பிரெயின் அப்டின்னு சொல்லக்கூடியது. ஹை ஃப்ரீக்வன்சில வேலை செய்யக்கூடிய பிரெயின் வந்து லெஃப்ட் பிரெயின். லோ ஃப்ரீக்வன்சில வேலை செய்யக்கூடிய பிரெயின் வந்து ரைட் பிரெயின். அதாவது லோ ஃப்ரீக்வன்சி அப்டின்னா, ஒரு லோ ஃப்ரீக்வன்சி விஷயத்த கூட அப்சர்வ் பண்ணி கான்சன்ட்ரேஷனா யோசிக்கணும் அப்டின்னா, ரைட் பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும். இந்த அபாகஸ் பயிற்சியோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயினுடைய ஆக்டிவிட்டிய சமன்படுத்துறது அப்படின்றது ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த அபாகஸ் பயிற்சியில இருக்கு. சரிங்களா? இந்த அபாகஸ் பயிற்சிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லிசனிங் ஸ்கில், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன், அதுக்கப்புறம் மெமரி பவர், அதுக்கப்புறம் முக்கியமா கிரியேட்டிவிட்டி, இது மாரி பல விஷயங்கள் பண்றதுனால, இந்த அபாகஸ் பயிற்சி என்ன சொல்லலாம் அப்படின்னா, அது ஹோல் பிரெயின் டெவலப்மென்ட் புரோகிராம்னே சொல்லலாம். அதாவது ஒரு மூளையை முழுமையாக திறன் வாய்ந்த மூளையாக மாத்தி, அவங்கள புத்திசாலிகளாவும், ரொம்ப ஒரு புத்தி கூர்மை உள்ளவர்களாகவும் மாத்தக்கூடிய ஒரு கல்வி தான் இந்த அபாகஸ் அப்படின்ற ஒரு பயிற்சி. மேலும் இந்த அபாகஸ் பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மூளைக்கு தரக்கூடிய பயிற்சி அப்படின்றனால, எப்பவுமே மூளை வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். ஸோ மூளை சுறுசுறுப்பா இருக்கிறனால, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பீடாவும் இருக்கும். அதேபோல வந்து ரொம்ப ஆக்டிவான ஒரு பெர்சனா வந்து இந்த குழந்தைகள் வந்து திகழ்வாங்க. அ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மூளைக்கு நெறைய பயிற்சி குடுக்கறதுனால, அ மூளை மற்றும் நரம்பு சார்ந்த விஷயங்களுக்கும் நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கிறதுனால, அவங்களுக்கு அ கண் சார்ந்த பிரச்சனைகள், காது சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப குறைவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபோட்டோகிராஃபிக் மெமரி அப்படின்னா, ஒரு விஷயத்த பார்த்த உடனே அப்படியே கண்கால பார்த்து மூளையில வந்து பதிவேற்ற ஒரு முறை தான் ஃபோட்டோகிராஃபிக் மெமரி. இந்த மூளைக்கு வந்து நம்ப அபாகஸ் பயிற்சி மூலமா நெறைய கெப்பாசிட்டி அதனுடைய திறமைய வந்து அதிகப்படுத்துறதுனால, முக்கியமா அவங்களுக்கு வளரக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரி தான். இப்ப நம்ம சாதாரணமா ஒரு புத்தகம் படிக்கிறாங்க. ஸோ படிச்சுட்டு அத மனப்பாடம் பண்றாங்க. அத மெமரில வச்சுக்கிறதுக்காக. ஆனா, சில படங்கள் ஒரு பிக்சர் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் அப்படியே பதிஞ்சிடுது. அந்த படத்த திருப்பி எப்பயாவது பார்க்கும்போது, இந்த படத்த எந்த டைம்ல பார்த்தோம், இது எங்க பார்த்தோம் அப்படின்ற ஓரளவு அவங்களால என்ன பண்ண முடியும்? புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, எழுத்துக்கள விட படத்துக்கு வந்து வலிமை அதிகம். ஒரு மெமரில போய் ஸ்டோர் பண்றதுக்கு. அப்ப நம்ம இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு புத்தகத்த பார்த்தாலும் சரி, எத ஒரு படிச்சாலும் சரி, அத ஃபோட்டோகிராஃபிக் மெமரியா மாத்தக்கூடிய பவர் இருக்கிறனால, அவங்க மனப்பாடம் பண்றதுக்கு பதிலா, அத அப்படியே இமேஜின்ல பார்த்து, அந்த புத்தகத்துல என்ன இருக்குதுன்னு கூட சொல்ற அளவுக்கு கூட அவங்களுக்கு கெப்பாசிட்டி வளரும். அப்போ, அந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரிக்கும் இந்த அபாகஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் விஷுவலைஸ் பண்றது. ஒரு விஷயத்த வந்து விஷுவலைஸ் பண்றது. கண் மூடிக்கிட்டு ஒரு விஷயம் எப்படி இருக்கும்னு சொல்லி கற்பனை பண்றது. அப்போ கற்பனை ஆற்றல் அதிகமா வளரும். இவங்க அந்த கற்பனை ஆற்றல்ல இருந்து அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு, ஒரு புதிய சிந்தனை வந்து பிறக்கறதுக்கும் இந்த அபாகஸ் கல்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா பயன்படுது. இந்த அபாகஸ் பயிற்சி அப்படின்றது அடிப்படையா அந்த அரித்மெட்டிக் ஆப்பரேஷன பேஸ் பண்ணி இருக்கிறதுனால,
இவங்க மேக்ஸ் சப்ஜெக்ட்ல ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்டா கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ மேக்ஸ் சப்ஜெக்ட்லயும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். ஏன்னா பொதுவா மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு அடிப்படையே வந்து இந்த அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ் தான். இத ரொம்ப ஸ்ட்ராங்காவும், அதுவும் முக்கியமா அவங்க மூளைய பயன்படுத்தி ரொம்ப வேகமா செய்றதுனால, சின்ன சின்ன மிஸ்டேக் கூட அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஹையர் ஸ்டடீஸ் போக போக மேக்ஸ்ல வந்து அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ல அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டிரிக்னாமெட்ரி, அல்ஜீப்ரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்டகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹையர்ல போயிட்டே இருக்கும். அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த மேத்ஸ் உடைய ப்ரொசீஜர் மாறும். ஆனா கடைசில பார்த்தீங்கன்னா, கூட்டல், கழித்தல், வகுத்தல்ல தான் வந்து முடியும். சரிங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹையர் ஸ்டடீஸ் போம்போது, இந்த அரித்மெட்டிக் ஆப்பரேஷன் வந்து ஃபாஸ்ட்டா பண்ண தெரியாதவங்க, அங்க எல்லாம் கரெக்ட்டா பண்ணிடுவாங்க. ஆனா கடைசில பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டல், கழித்தல்ல சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு, அந்த சம்மே டோட்டலா மிஸ்டேக் ஆயிடும். இது மாரி நெறைய ஃபெயிலியர்ஸ் ஆகும் இல்லையா? அதுக்கு முக்கியமான அடிப்படையே இந்த அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ வந்து, நம்ம சாதாரணமா நோட்டு, பேப்பர்லாம் எழுதி தான் என்ன பண்றோம், கூட்டுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பக்கத்துல கடன் வாங்குறது, இது மாரி நெறைய விஷயங்கள் சொல்லி தரோம். அது ஒவ்வொன்னும் பண்ணும்போது ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அபாகஸ் படிச்சவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ பிரெயின்ல இருந்தே பண்றதுனால, அவங்களுக்கு அங்க ரஃப்பா எழுதி சம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ப்ரொசீஜர் பண்ணிட்டே இருப்பாங்க. கடைசில ஆன்ஸர் என்ன பண்ணுவாங்க, ஃபாஸ்ட்டா எழுதிருவாங்க. அது மட்டும் இல்லாம, நெறைய இந்த போட்டித் தேர்வுகள், காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதுவாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ் இது மாரி நெறைய கவர்ன்மென்ட் எக்ஸாம்லாம் எழுதுவாங்க இல்லையா? அங்க நெறைய மேத்ஸ் சம்பந்தமான கேள்விகள் வரும். ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. கீழ வந்து ஒரு 4 ஆன்ஸர் குடுத்திருப்பாங்க. அந்த 4 ஆன்ஸர்ல எது சரின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரஃப்பா செக் பண்ணிட்டு, அது எந்த ஆன்ஸர் கரெக்ட் ஆன்ஸர்ன்னு சொல்லிட்டு எழுதணும் இல்லையா? அதுக்கு ஒரு டைம் டிலே ஆகும். ஆனா அபாகஸ் படிச்சவங்க, இந்த அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ல பிரெயின்லயே ஃபாஸ்ட்டா பண்றதுனால, சரியான ஆன்ஸர உடனே கண்டுபிடிப்பாங்க. அதனால இவங்க போட்டித் தேர்வுலயும் ரொம்ப வேகமா முன்னேறுவாங்க. ஸோ அபாகஸ் பரீட்சை அப்படின்றது குழந்தையில படிக்கிறதுனால, அவங்களுடைய ஹோல் லைஃப்ல கல்வி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலயுமே அவங்கள வந்து பெஸ்ட்டா வருவாங்க. இவங்க மேத்ஸ்ல மட்டும் இல்லாம, அதர் சப்ஜெக்ட்லயும் பெஸ்ட்டா வருவாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அபாகஸ் படிச்சு அவங்களுடைய பிரெயினுடைய கெப்பாசிட்டி அதிகமாறதுனால, அவங்களுடைய ஃபோக்கஸ், அவங்களோட லிசனிங் ஸ்கில் எல்லாமே அதிகமாகறதுனால, அவங்களுடைய மெமரி பவரும் அதிகமா இருக்கும். அப்ப எல்லா சப்ஜெக்ட்லயுமே அவங்க கூர்ந்து கவனிப்பாங்க. நல்லா மெமரி பண்ணிப்பாங்க. எங்க வேணுமோ அங்க கரெக்ட்டா பிரசன்ட் பண்ணுவாங்க. அதனால எல்லா சப்ஜெக்ட்லயுமே அவங்க வந்து பெஸ்ட்டா வரதுக்கு இந்த அபாகஸ் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். சரிங்களா? இந்த அபாகஸ் பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ உலக நாடுகள்ல பல வளர்ந்த நாடுகள் இன்னைக்கு வந்து ஆரம்ப கல்வியிலேயே அது குடுக்குறாங்க. ஏன்னா, இந்த ஆரம்ப கல்வியில இந்த அபாகஸ் பயிற்சி குடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் லைஃப் டைம் அவங்க எத படிச்சாலுமே அதுல வந்து இவங்க தான் நம்பர் 1 இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் பிரெயினா அவங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடும். நம்ம நினைப்போம், சார் நம்ப இன்னைக்கு லேட்டஸ்ட்டா டெக்னாலஜிலாம் வந்துருச்சுல்ல. சரி கால்குலேட்டர், கம்ப்யூட்டர் வந்த பிறகு எதுக்கு சார் இது திருப்பியும் பண்ணணும் அப்டின்னா, நம்ப புத்தி கூர்மைக்குன்னு ஒரு பவர் இருக்குல்ல. அப்போ உங்க குழந்தைகள் வந்து ஒரு புத்திசாலியாவோ, ஒரு கிரியேட்டராவோ வரணும் இல்லையா? அப்படி வரணும்னா கண்டிப்பா இந்த பயிற்சி நம்ம குடுத்தாகணும். இல்லன்னா ஏதோ ஒரு யாரோ கண்டுபிடிச்ச ஒரு மிஷின் தான் பயன்படுத்திட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போற மாரி. இவங்களால இந்த உலகத்துக்கு ஒரு புதிய படைப்பு குடுக்காம முடியாம போயிடலாம் இல்லையா? இத செக் பண்றதுக்கு 1946ல யுஎஸ் ஆர்மி என்ன பண்ணாங்க அப்டின்னா, ஒரு செக் பண்ணணும். அது என்ன மனிதனால கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கால்குலேட்டர் அப்படி பெருசா? இல்ல இந்த அபாகஸால பண்ணக்கூடிய விஷயங்கள் பெருசா? அப்படின்னு சொல்லிட்டு 1946ல ஒரு காம்படிஷன் வச்சாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபாகஸ் படிச்ச ஒரு குழந்தைக்கும், கால்குலேட்டருக்கும் வச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 ரவுண்டு. ஓகேங்களா? ஒரு ஒரு ரவுண்டுமே என்ன பண்ணாங்க, சில நம்பர் சொல்லிட்டே இருப்பாங்க. கால்குலேட்டர்லயும் ஒரே டைம்ல போடுவாங்க. அதே டைம்ல வந்து இந்த குழந்தை வந்து என்ன பண்ணும், அபாகஸ்லயும் பண்ணும். யார் தான் வின் பண்றாங்க? கால்குலேட்டர் பெருசா? இல்ல மனிதனுடைய மூளை பெருசா? அப்படின்னு செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அபாகஸ் படிச்ச குழந்தை தான். ஓகேங்களா? இன்னைக்கும் அது ரெக்கார்ட் இருக்கு. அ அது மட்டும் இல்லாம 1967ல பார்த்தீங்கன்னா, ஹாங்காங்ல திருப்பியும் ஒரு வாட்டி செக் பண்றாங்க. அ கால்குலேட்டரா? இல்லன்னா வந்து மனித மூளையா? அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, அபாகஸ் படிச்ச குழந்தையுடைய வேகம் தான் கால்குலேட்டரோட வேகத்த விட அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இது 2மே வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் தான். அப்போ உங்க குழந்தைகள் அவங்களுடைய மூளையை முழுமையாக எப்ப பயன்படுத்துறாங்களோ, அப்பதான் உண்மையா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புத்திசாலிகளாகவும், திறமைசாலிகளாகவும், வாழ்க்கையில எல்லாத்துலயும் சக்சஸ் பண்றவங்களாவும் இருப்பாங்க அப்படின்றது தான் இந்த அபாகஸ் பயிற்சி. இந்த அபாகஸ் பயிற்சி வந்து 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு குடுக்குறது அப்படின்றது தான் ரொம்ப சூப்பரா ரிசல்ட் வரும். கோஜன் அபாகஸுடைய ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகளுடைய புத்தி கூர்மையை வளர்க்கக்கூடிய அபாகஸ் கல்வியோடு சேர்த்து மலர்கள் மூலமா ஆட்டிட்யூட் டியூனிங் அப்படின்ற ஒரு பயிற்சியும் கொடுக்கப்படுது. இதனால குழந்தைகளுடைய தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்வு, பய உணர்வு, தன்னம்பிக்கை குறைபாடு இதுல இருந்து அவங்க வெளியில வந்து அ மன உறுதியோட இந்த வாழ்க்கைய வெற்றி கொள்வதற்கு அவங்க சில விஷயங்கள அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதாவது ஒரு பக்கம் அவங்கள புத்திசாலி குழந்தைகளாகவும், இன்னொரு பக்கம் ஒரு நல்ல குணமுள்ள குழந்தைகளாகவும் மாத்தி, இந்த சமுதாயத்துக்கு ஒரு எதிர்கால சமுதாயத்திற்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஜெனரேஷன குடுக்கணும் அப்படின்றது தான் இந்த கோஜன் அபாகஸ் உடைய முக்கியமான ஒரு குறிக்கோளா இருக்கு. நிச்சயம் உங்க குழந்தைகள் இந்த கோஜன் அபாகஸ்ல சேர்ந்து பயன்பெறுவாங்க அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நன்றி.
Hi everyone, I am Dr. Mukesh, studying MS ENT post-graduation in Madras Medical College, Chennai. And நான் வந்து ஞானகுமார் சாரோட அபாக்கஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கேன். நான் வந்து அபாக்கஸ் ஜாயின் பண்ணுறப்போ ஒரு 6th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இருந்தது. அப்போது அபாக்கஸோட ஏஜ் லிமிட் பார்த்தா நம்மளுக்கு வந்து 12 இயர்ஸாக இருந்துச்சு. நான் ஜாயின் பண்ணும் போதே அரௌண்ட் எனக்கு ஒரு 11 இயர்ஸ் இருந்தபோது சார் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிரெயின் டெவலப்மெண்ட்டோட மேக்ஸிமம் வந்து நமக்கு 12 இயர்ஸோட முடிஞ்சிடும். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். பட் தென் ஐ ஆஸ்க்ட் ஹிம் தட் நான் வந்து கண்டிப்பாக இதை லேர்ன் பண்ணிவிட்டு லைஃப்பில் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது மெயின் ரீசன் என்னென்னு பார்த்துருந்தா வந்து மேக்ஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு தான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். பட் லேட்டர் ஆன் இட் ஹெல்ப் மீ லாட், லைக் கான்சன்ட்ரேஷன் பவராக இருக்கட்டும், ஒரு வேலையை வந்து நம்ம சின்சியராக ஃபோக்கஸ்டாக செய்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து எனக்கு அபாக்கஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து அபாக்கஸ் கோச்சிங் போயிட்டுருந்தப்போ சார் வந்து எனக்கு நேஷ்னல் லெவல் காம்படிஷனில் வந்து ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அப்போ வந்து தமிழ்நாடு லெவலில் வந்து 3rd பொசிஷன் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ வரைக்குமே என்னால் ஒரு 2 டிஜிட் அரித்மெட்டிக் நம்பர்ஸ், 3 டிஜிட் நம்பர்ஸ், ஈவன் 4 டிஜிட் வரைக்குமே கேல்குலேட்டர் ஃபாஸ்ட்டுக்கு என்னால் ஒரு 10 to 15 நம்பர்ஸை வந்து சொல்ல முடியும். அண்டு ஆஃப்டர் நான் அபாக்கஸ் கோச்சிங் எடுத்ததுக்கப்புறமே ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் கொஞ்சம் கிளாஸ் நடத்திட்டு இருந்தேன். ஸோ திஸ் அபாக்கஸ் பிளேட் அ வெரி யூஸ்ஃபுல் ரோல் இன் மை லைஃப். அண்ட் சாரோட கோச்சிங் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன் எல்லாருமே அந்த கோச்சிங்க்கு கண்டிப்பாக போங்க. அண்ட் சாரோட ட்ரைனிங் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஆல், for your overall brain development and concentration. Yeah, thank you. Hi everyone, myself Anmol, currently practicing chartered accountant. நான் வந்து 3rd 4th படிக்கும்போது அபாக்கஸ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். என்னோட இன்டென்ஷன் for starting abacus classes was purely to improve myself in mathematics, but later on வந்து what I realized is it has not only improved in the front of mathematics, but also இதோட impact வந்து என்னோட concentration power, even in having a focus while doing other kind of works also it has played a major role. Plus வந்து sir ஒரு plus point என்னன்னா வந்து even having so much complex topics இருந்தாலும் அவர் ஈஸியாக பிரேக் டவுன் பண்ணி நம்மளுக்கு புரிகிற லாங்குவேஜில் ரொம்ப ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸை வச்சு டீச் பண்ணுவார். ப்ளஸ் சார் ஒரு மென்டார்ஷிப்பில் வந்து I have gone to some of the competitions which gave me a wide exposure about outside world in that age, which played a very important role for having a confidence level in my career as well as. So வந்து ஓவராலாக வந்து சாரோட கிளாஸஸ் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் இட் வில் ஹாவ் அ வேரிட் இம்பேக்ட் in all forms of line, like even in your mathematics it will play a major role, even in a character development it will play a role. So வந்து I would recommend to you to take classes from sir, not only in the front of abacus but also it will give you other aspects of life also. So thank you so much for the opportunity as well as see you in classes. Thank you. Hi, என்னோட நேம் ஹனிஷா. நான் பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி படிச்சிருக்கேன். நான் ஸ்கூலில் இருக்கும்போது மேக்ஸ் சப்ஜெக்டை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்காக நான் அபாக்கஸில் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஞானகுமார் சார் கிட்ட தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். என்னால் அதை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் என்னாலே பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதனால் நான் என்னோடய சப்ஜெக்ட்ஸில் நல்லா அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. மெமரி ஸ்கில்ஸ், கான்சன்ட்ரேஷனும் நல்லா நமக்கு வரும். ஸோ நான் இப்போ மெடிக்கல் கோடிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இப்போ வரைக்கும் அது நல்லா யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் டக்குன்னு நம்ம மேக்ஸ் ஏதாவது கேல்குலேஷன்ஸ் போடணுன்னா நமக்கு சீக்கிரமாக ஞாபகம் இருக்குது இந்த அபாக்கஸ் மட்டும்தான். என்னால் இப்போவும் வந்து சிங்கிள், டபுள், ட்ரிபிள் டிஜிட் வரைக்கும் என்னால் டக்குன்னு கேல்குலேஷன்ஸ் மைண்டில் போட முடியும். ஸோ நிறைய காம்படிஷன்ஸும் அட்டன் பண்ணியிருக்கேன். அபாக்கஸ் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் நான் வந்து சென்டர்லேயே போய்ட்டு கொஞ்சம் ட்ரைனிங்கும் எடுத்தேன். ஸோ இது வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப இப்போ இருக்கிற எங்கள் ஜென்ரேஷன்ஸ்க்குலாம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் எல்லாருமே ட்ரை பண்ணி ஞானகுமார் சார் கிட்ட ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.